இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா abundance and prosperity உடைய day 3 இதுக்கு உண்டானதை நம்ம என்ன செய்ய போறோம்னா பார்க்க போறோம். ஸோ டே 1ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வேண்டாத விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து கிளென்ஸ் பண்ணணும். ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம கிட்ட வேண்டாததாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளை பற்றியே நம்மளுக்கு ஒரு தவறான ஒரு கருத்து வந்து என்ன செஞ்சுருப்போம்னா வச்சுருப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பணம் பற்றி ஒரு தவறான கருத்து, அப்புறம் சக்ஸஸை பற்றி ஒரு தவறான கருத்து இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீலிங்க்கு உண்டான விதைகள் வந்து நிறைய இருக்கும், பொறாமை குணம் இருக்கும். அப்போ இது எல்லாத்தையும் நம்ம கிளென்ஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை வந்து அட்ராக்ட் பண்ண முடியும். இது வந்து டே 1ல் பார்த்தோம். அடுத்து அப்படியே டே 2ல் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எனர்ஜைஸ் நம்மளை பண்ணுறது. எனர்ஜைஸ் பண்ணுறதுக்கு நம்ம 3 விஷயமா நம்ம வந்து எனர்ஜைஸ் பண்ணணும். நம்மளுடைய லைஃப்பை பற்றி நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு தாட் வந்து இருக்கணும். அடுத்தாப்புல நம்மளை பற்றியே ஒரு நல்ல ஒரு இமேஜ் இருக்கணும். பணம் பற்றி ஒரு நல்ல இமேஜ் இருக்கணும். இது போக நம்ம பணம் செலவழிக்கும் போது நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் பண்ணி நம்ம வந்து என்ன செய்யணும்னா பணத்தை நம்ம கொடுக்கணும். இது வந்து நம்ம டே 2ல் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த 2 விஷயத்தையும் நம்ம என்ன செஞ்சுட்டோம்னா பண்ணியும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணம் வரல. அப்போ அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கிராண்ட் மாஸ்டர் சோகோஷி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். You may doing cleansing and energizing technique to the letters, but unless you are entitled, you will not get what you want. நீ இப்போ நல்லா என்ன பண்ணிட்ட, கிளென்ஸ் பண்ணி எனர்ஜைஸ் எல்லாமே பண்ணிட்ட, ஆனாலும் உனக்கு வந்து பார்த்த அப்படின்னா பணம் வந்து வரல. ஸோ அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். Unless your karma is worked out, you cannot progress. நம்மளுடைய கர்மா வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கும்போது அது வந்து என்ன செய்ய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பணம் வர்றதுக்கு உண்டான விஷயத்தை அதை என்ன செய்யலைன்னா நம்மளுக்கு கொடுக்கல. அப்போ நம்ம எப்படி வந்து நம்மளுடைய நெகட்டிவ் கர்மாவை நம்ம மட்டுப்படுத்தலாம் அதை பார்க்கலாம். யூ கேன் நியூட்ரலைஸ் யுவர் நெகட்டிவ் கர்மா அண்ட் கிரியேட் பாசிட்டிவ் கர்மா பை அப்ளையிங் கோல்டன் ரூல். நம்மளுடைய நெகட்டிவ் கர்மாவை நம்மளை வந்து என்ன செய்ய சொல்கிறாங்கன்னா நல்லிஃபை பண்ணுங்க. அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் கர்மா வந்து என்ன செய்யுங்கன்னா பண்ணுங்க. இதை எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கோல்டன் ரூலை நாம் அப்ளை பண்ணுறதன் மூலமாக நாம் பண்ணலாம். ஸோ அப்போ அந்த கோல்டன் ரூல் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். The golden rule states that you need to do to others what others do to you, up to you, and you should not do to others the things you do not want to others to you. ஸோ இதில் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். மற்றவங்க உங்களுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாமே நீங்கள் மற்றவங்களுக்கு என்ன செஞ்சுருங்கன்னா பண்ணிவிடுங்க. மற்றவங்க உங்களுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டான்னு நினைக்கிறீங்களோ அது எதுவுமே என்ன செய்யாதீங்கன்னா மற்றவங்களுக்கு பண்ணாதீங்க. ஸோ இப்போ மற்றவங்க நம்மளுக்கு என்னெல்லாம் பண்ணால் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம்னா பார்க்கலாம். ஸோ அவங்க நம்மக்கிட்ட ரொம்ப அன்பாக இருந்தால் நம்மளுக்கு ரொம்ப என்ன செய்யணும்னா பிடிக்கும். உண்மையாக இருந்தால் பிடிக்கும். நம்மளுக்கு நிறைய கிஃப்ட்டு அதெல்லாம் கொடுத்தா நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதே விஷயத்தை தான் என்ன செய்ய சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. மற்றவங்க என்னெல்லாம் பண்ணுனா நம்மளுக்கு பிடிக்காதோ அதை நீ மற்றவங்களுக்கு என்ன செய்யாதுன்னா செய்யாத. நம்மளுக்கு வந்து ஒரு பழைய பொருளை கொடுத்தா நம்மளுக்கு வந்து என்ன செய்யாதுன்னா பிடிக்காது. அடுத்தாப்புல நம்மக்கிட்ட அன்பாக இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன செய்யாதுன்னா பிடிக்காது. அப்போ இதை எதையுமே நீ என்ன செய்யாதுன்னா மற்றவங்களுக்கு செய்யாத அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த சிம்பிளான ஒரு ரூலை ஃபாலோ பண்ணும்போதே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வளமை கிடைக்கும். அப்போ இந்த கோல்டன் ரூலை ஃபாலோ பண்ணுறதன் மூலமாக அப்போ அதை தான் கொடுத்துருக்காங்க. ஃபாலோயிங் த கோல்டன் ரூல் தேர்ஃபோர் டு அட்ராக்ட் மணி யூ ஷுட் கிவ் அவே மணி. அப்போ இந்த கோல்டன் ரூல் நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பணத்தை கொடுத்துருக்கணும். கொடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து என்ன செய்யணும்னா கிடைக்கும். கிவிங் டைத்திங் அண்ட் டொனேஷன் டு த பீப்புள் இன் நீட் and charitable organization in a regular basis and will make sure that money flows to you throughout your life. அப்போ நம்ம எப்படி கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நல்ல சேரிட்டபிள் ஆர்கனைசேஷனுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா பண உதவி கொடுத்துருக்கணும். அதை நம்ம வந்து ஒரே ஒரு டைம் நம்ம கொடுத்தா போதுமா அப்படின்னு பார்த்தோம்னா அதெல்லாம் கிடையாது. மாதம் ரெகுலர் பேசிஸில் நம்மளை வந்து என்ன செய்ய சொல்கிறாங்கன்னா கொடுக்க சொல்கிறாங்க. ரெகுலர் பேசிஸ் அப்படின்னா எவ்ரி மந்த்து நம்ம என்ன செய்யணும், 1ஆம் தேதி ஆச்சு அப்படின்னா நம்ம எப்படி வந்து வீட்டுக்கு வாடகை கரண்ட் பில் அதெல்லாம் கட்டுவோமோ அதே மாதிரி நம்மளை வந்து என்ன செய்ய சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது பேர் வந்து டைத்திங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதை வந்து என்ன செய்யுங்கன்னா மாதம் பண்ணுங்க.
இது பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய நெகட்டிவ் கர்மாவை அது பெரும் அளவில் என்ன செய்யுதுன்னா நல்லிஃபை பண்ணுது. பணத்துக்கு வந்து அந்த அற்புதமான ஒரு சக்தி வந்து என்ன செய்யுதுன்னா இருக்குது. இப்போ நம்மளுடைய நெகட்டிவ் கர்மா எவ்வளவு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. பட் இதை நம்ம பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய நெகட்டிவ் கர்மா நல்லிஃபை ஆகும்போது நம்மளுக்கு பண வரவு வந்து என்ன செஞ்சிடும்னா கிடைக்க ஆரம்பிச்சிடும். any way of treating more positive karma and prosperity is by helping other people to get rich and prosperous by guiding them in the path, helping them to find a proper job and become good in what they do. இது போக நம்ம வேற என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, யாராவது வந்து பார்த்தீங்கன்னா பணத்துக்காண்டி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம சின்ன சின்ன ஐடியாஸ் எல்லாம் என்ன செய்யலாம்னா கொடுக்கலாம். இதெல்லாம் நீ பண்ண, இதெல்லாம் பண்ணேன்னா உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம்னா அவங்கள நாம கைட் பண்ணலாம். ஏதாவது ஒரு இடத்துல ஜாப் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம், இந்த இடத்துல ஒரு ஜாப் இருக்கு, ஸோ இதை நீ ட்ரை பண்ணி பாரு. அப்போ அடுத்தவங்களுடைய வளர்ச்சிக்கு நாம ஹெல்ப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய growth வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. Without tithing, there is a less abundance and less spiritual growth. You must give in a portion to what you want to receive. மாஸ்டர் சோகோஷி இதில் மாஸ்டரோடைய வேர்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து தைத்திங் அப்படின்னா நம்மளுடைய வருமானத்திலிருந்து ஒரு 10% எடுத்து தானம் தர்மமாக நல்ல நல்ல ஆர்கனைசேஷனுக்கு கொடுக்கறது. ஸோ அந்த தைத்திங் நீ கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து வழமை வந்து என்ன செய்யாதுன்னா இருக்காது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர்கிட்ட சொல்லும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு எனக்கு வரட்டுங்க, நான் வந்தால் நான் என்ன செய்கிறேன்னா கண்டிப்பாக கொடுக்குறேன்பாங்க. இன்னும் சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ஏற்கனவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து டைட்டாக வந்து என்ன செய்கிறோம்னா இருக்கிறோம், இந்த சிச்சுவேஷனில் எங்களால் என்ன செய்ய முடியாதுன்னா கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ அப்போ மாஸ்டர் வந்து அந்த மாதிரி ரொம்ப பண கஷ்டம், என்னால் வந்து கொடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மாஸ்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அவங்கள 10% இல்லை 30% வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, உன்னுடைய நெகட்டிவ் கர்மா வந்து அந்த அளவுக்கு இருக்குது. அப்போ 10% வந்து உனக்கு போதாது, 30% நீ கொடுத்தாதான் நல்ல க்ரோத் இருக்கும். அப்போ நம்மளுக்கு ரொம்ப ஃபினான்ஷியல் க்ரைசஸ் இருக்குது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக என்ன செய்யணும்னா கொடுத்துருக்கணும். கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யணும்னா கிடைக்கும். பட் அதுக்காண்டி இதில் வந்து இன்னொரு ஒரு விஷயமும் என்ன செய்வாங்கன்னா சொல்லுவாங்க, சிலர் வந்து ஃபஸ்ட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க, கொடுத்த உடனே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து என்ன செய்யணும்னா கிடைக்க வந்து ஆரம்பிச்சிருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பேராசை காரணமாக அவங்களுடைய வருமானத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 70-80% வந்து என்ன செய்வாங்கன்னா தைத்திங் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது தவறு அப்படிங்கிறாங்க. பேராசையினால் நீ என்ன செய்யாதன்னா அப்படியெல்லாம் பண்ணாத, கரெக்டாக நம்ம வந்து 10% நம்ம அப்படி கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னாலே அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு க்ரோத் வந்து என்ன செய்யணும்னா இருக்கும். கிராஜுவலாக அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரிசல்ட்டை நம்மளால் பார்க்க முடியும். While you are creating more positive karma of prosperity through giving and sharing, you also need to avoid creating negative karma of poverty by abstaining from stealing and sending envious thought to others. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்ல கர்மாலாம் குட் கர்மா பண்ணிட்டோம். நம்ம மாதம் வந்து தைத்திங் வந்து நம்ம கொடுக்க ஆரம்பித்த உடனே ஆட்டோமேட்டிக்காக ஒரு 3 months கழிச்சே நீங்கள் நல்ல ரிசல்ட் வந்து பார்ப்பீங்க. சிலர்லாம் இம்மீடியட்டாகவே அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும், மணி ஃப்ளோ வந்து என்ன செஞ்சிடும்னா வர ஆரம்பிச்சிடும். அப்போது ப்ராஸ்பாரிட்டிக்கு உண்டான பாதையை நம்ம என்ன செஞ்சிட்டோம்னா ஓப்பன் பண்ணிட்டு கூடவே சேர்ந்து நம்ம நெகட்டிவ் கர்மா நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம பண்ணுற பாசிட்டிவ் கர்மாவுக்கும் இந்த நெகட்டிவ் கர்மாவையும் நல்லிஃபை பண்ணுறதுக்கே என்ன செஞ்சிடும்னா சரியாக போயிடுங்கிறாங்க. அப்போ என்ன இந்த இடத்துல நம்ம நெகட்டிவ் கர்மா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, திருட்டு வந்து என்ன செய்யாதுன்னா பண்ணாத அப்படிங்கிறாங்க. அடுத்தாப்புல பொறாமை குணத்தை வந்து என்ன பொறாமை வந்து அடுத்தவங்க மேலே படாத. இது ரெண்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா பண வளர்ச்சிக்கு நம்மள தடையாக இருக்கக்கூடிய 2 விஷயங்கள். இப்போ நம்ம திருட்டை வந்து நம்ம என்ன செய்யலாம்னா பார்க்கலாம். திருட்டு அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாக நம்ம செய்யக்கூடிய திருட்டு, இந்த ஃபிசிக்கலாக ஒரு குட்டியாக இந்த அமௌண்ட்டு அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக என்ன செய்ய மாட்டோம்னா பண்ண மாட்டோம். ஸோ அதில் வந்து என்ன செய்யுங்கன்னா கேர்ஃபுல்லாக வந்து இருங்க. ஒருவேளை கடைக்காரங்க வந்து தெரியாமல் நம்ம கிட்ட திங்ஸோ ஏதோ ஒன்று கொடுத்துட்டாங்க அப்படின்னாலும் நாம் கரெக்டாக என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பேமெண்ட் வந்து பண்ணிடணும். நம்மளுடைய நாலேஜுக்கு தெரியல, அது பிரச்சனையே இல்லை. பட் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த பொருளுக்கு அவங்க வந்து பில் வந்து என்ன செய்யலைன்னா போடலை அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு.
உடனே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான பேமெண்ட்டை வந்து நம்ம என்ன செஞ்சிடணும்னா கொடுத்துடணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ரீதியாக பண்ணக்கூடிய திருட்டு. அடுத்தது எமோஷன் ரீதியாக பண்ணக்கூடிய திருட்டு. ஸோ இது வந்து என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அடுத்தவங்களுடைய ஸ்பவுஸு ப்ளஸ் அடுத்தவங்களுடைய உணர்வுகளை நாம் திருடக்கூடிய விஷயத்தை நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா தவிர்க்கணும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் ரீதியாக அப்படின்னா அடுத்தவங்களுடைய அறிவை வந்து நம்ம என்ன செய்யறதுன்னா ஸ்டீல் பண்ணுறது. ஆஃபீஸில் யாராவது ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க, அதை நான் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறதுன்னா நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ணுறது. ஸோ அப்போ அதை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணணும். நாலாவது விஷயம் ஆன்மீக ரீதியான திருட்டு. நல்ல ஏதாவது ஒரு கோர்சஸில் வந்து என்ன செஞ்சுருப்பாங்கன்னா நல்ல ஒரு விஷயத்த என்ன செஞ்சுருப்பாங்கன்னா லேர்ன் பண்ணியிருப்பாங்க. அது வந்து என்னுடைய நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்கிறது. ஸோ அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியாக பண்ணக்கூடிய திருட்டு. ஒருவேளை நீங்கள் வந்து சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல நான் படித்தேன், இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு புக்ஸில் இருந்து நீங்கள் வந்து ஒரு மேற்கோள் காட்டுறீங்க அப்படின்னா நான் இந்த புக்கில் இருந்து நான் என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் படித்த விஷயத்த நான் என்ன செய்கிறேன்னா ஷேர் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு தெரியல, நீங்கள் எப்போவோ வந்து ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கீங்கன்னா நான் ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் கோர்ஸில் நான் படித்ததை தான் நான் என்ன செய்கிறேன்னா சொல்கிறேன். அப்போ நம்ம அந்த இடத்துல உண்மையாக இருந்துட்டோம் அப்படின்னா அந்த திருட்டு வந்து என்ன செய்யாதுன்னா இருக்காது. இல்லை இது எனக்கா தோணுனது நானாக பண்ண விஷயம் அப்படிங்கும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீலிங்குள்ளே என்ன செய்யும்னா வரும். அப்போ நம்ம இந்த 4 விதமான ஸ்டீலிங்கையும் நம்ம என்ன செய்யணும், திருட்டையும் நம்ம என்ன செய்யணும்னா அவாய்டு வந்து பண்ணணும். பண்ணினா மட்டும்தான் நாம் வந்து இப்போ தானம் தர்மம் நல்ல ஆர்கனைசேஷனுக்கெல்லாம் கொடுக்குற பணம் நம்ம கிட்டக்க தங்கணும் அப்படின்னா நம்ம இந்த திருட்டை வந்து நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா இதுக்கும் அதுக்கும் சரியாக போயிடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுடைய வளர்ச்சியில் நாம் என்ன செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா பொறாமை வந்து படக்கூடாது. அது வந்து மனித நேச்சர். உங்களுக்கு வந்து பொறாமை வருது அப்படின்னா நீங்கள் உடனே என்ன பண்ணுங்க அப்படின்னா இன்டு மார்க் போட்டு கேன்சல் பண்ணிவிட்டு அவங்க ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் மனசார நான் வந்து வாழ்த்துறேன் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள நல்லா ப்ளஸ் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய பிஹேவியர் வந்து சேஞ்ச் ஆகும். அவங்களுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது நம்மளுடைய லைஃப்லேயும் நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் தான் நம்மளை வந்து என்ன செய்யணும்னா சேரும். ஸோ இதை வந்து நம்மளை வந்து என்ன செய்ய சொல்கிறாங்கன்னா பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம இந்த 3 விஷயத்தையும் நம்ம பண்ணணும் அப்படின்னா அப்போ கிளென்ஸ் பண்ணணும். ரெண்டாவது வந்து நம்ம என்ன செஞ்சோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளை எனர்ஜைஸ் பண்ணோம். மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வருமானத்துலேருந்து தானம் தர்மம் 10% நம்ம என்ன பண்ணோம்னா பண்ணோம். ஸோ இதை நம்ம பர்ஃபெக்டாக நம்ம பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு மணி ஃப்ளோ வந்து என்ன செய்ய ஆரம்பிச்சிடும் பார்த்தீங்கன்னா நல்லா வர ஆரம்பிச்சிடும். வந்ததுக்கப்புறமா நாம் இப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிற அடுத்த விஷயத்த நம்மளுக்கு சொல்கிறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு அப்படிங்கிறாங்க. நம்ம கிட்டக்க பணம் வந்து அப்படியே இருந்தது அப்படின்னா அந்த பணமாகவே தான் என்ன செய்யும்னா இருக்கும். அந்த பணம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வளர்ச்சி வந்து அடையாது. பட் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம வந்து முதலீடு பண்ணணும் அப்படின்னா அந்த பணம் வந்து பெருகிறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு வாய்ப்பை வந்து நம்ம என்ன செய்கிறோம்னா ஏற்படுத்துகிறோம். ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இன்வெஸ்டிங் குட் யூ ஹையர் ஆப்பர்ச்சுனிட்டி டு கெயின் மோர். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நம்ம என்ன செய்கிறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த பணம் பெருகிறதுக்கு உண்டான நல்ல விஷயத்த நம்ம என்ன செய்கிறோம்னா பண்ணுறோம். Positive karma and the energies of prosperity need outlets to reach to you. Think about it. If you are enlightened to win the lottery and you have lot of prosperity karma, unless you buy a ticket, you cannot win money. Needs avenue to come to you. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குட் கர்மா நம்ம பண்ணுறோம். நம்ம நிறைய குட் கர்மா பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பணம் வர்றதுக்கு உண்டான டோர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகும். பட் அப்போ அதுக்கு உண்டான பாதையை நாம் தான் என்ன செய்யணும்னா நம்ம வந்து ஓப்பன் பண்ணி கொடுக்கணுங்கிறாங்க. நம்ம எதுவுமே பண்ணாமல் இருந்தால் அந்த பணம் வந்து எப்படி நம்மளை நோக்கி ரீச் ஆகும். இதுக்கு வந்து உதாரணமாக இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம வந்து லாட்ரியில் நம்மளுக்கு வந்து சம் அமௌண்ட் வந்து வர்றதா என்ன செய்யுதுன்னா இருக்குது. அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லாட்ரி டிக்கெட்டை ஃபஸ்ட்டு நம்ம வாங்கியிருக்கணும். வாங்கினா மட்டும்தான் நம்மளுக்கு அந்த அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வந்து என்ன செய்யணும்னா வரும். ஸோ அதே விஷயம் தான் இங்கே சொல்கிறாங்க. உனக்கு வந்து இப்போ நல்ல டைம் வந்துருச்சு, நல்ல பணம் வர்றதுக்கு உண்டான வேலை வந்துருச்சு. அப்போ அதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டியை நீ ஏற்படுத்தணும். ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு நிறைய பணம் வந்து நம்ம லைஃப்பில் ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும்னா வர ஆரம்பிச்சிடும். If you do not save and invest, there are a fewer channels of your good karma
டு மேனிஃபெஸ்ட். இப்போ நம்ம வந்து அதெல்லாம் பண்ணலை அப்படின்னா சேனல் வந்து நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக தான் என்ன செய்யும்னா இருக்கும். By investing in various business and area, you increase your chances of getting rich. But before you make an investment, think and analyze the business, consult with the right people and make the right decision. பட் இதெல்லாம் ஓகே தான். பட் நீ ஏதாவது ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ பல தரம் வந்து என்ன செய்யணும்னா அனலைஸ் பண்ணு அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. கரெக்டாக அனலைஸ் பண்ணி இதை ரைட்டான பீப்புள் கிட்டக்க டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு. அப்படின்னா தான் அது வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம பாட்டுக்கு அவசரப்பட்டு தப்பான இடத்துல நம்ம முதலீடு பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய உண்டான அமௌண்ட்டும் என்ன செஞ்சோம்னா போயிடும். ஸோ அதில் நம்ம கேர்ஃபுல்லாக என்ன செய்யணும்னா இருக்கணும். ஸோ இதை நம்ம பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய லைஃப்பில் மணி வந்து ஃப்ளோ ஆகிட்டே என்ன செய்யணும்னா இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பண்ணக்கூடிய கிரேட் இன் வெக்கேஷன், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கிரேட் இன் வெக்கேஷன் ஆஸ் யூஷுவல் நம்ம வேர்ல்டுக்காண்டி என்ன செஞ்சுக்கலாம்னா பண்ணிக்கலாம். செகண்ட் கிரேட் இன் வெக்கேஷனில் ஃபஸ்ட்டு பேராகிராஃப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீலிங், நம்மளுக்குள்ள ஏதாவது ஒரு திருடுற குணம் இருந்தது அப்படின்னா நம்மளுடைய சிஸ்டத்தை வந்து நம்ம என்ன செய்யலாம்னா நல்லா வந்து கிளென்சிங் வந்து பண்ணிக்கலாம், ஒளியால் நல்லா கிளென்ஸ் பண்ணலாம். ரெண்டாவது விஷயம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா யார் மேலேயாவது நம்மளுக்கு ஒரு பொறாமை குணம் இருந்தது அப்படின்னா நாம் வந்து என்ன செய்யலான்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். இது ரெண்டாவது விஷயம் பண்ண போகிறோம். மூணாவது வந்து நம்மளுடைய லைஃப்பில் நிறைய மணி வர மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். நாலாவது விஷயம் அதை நம்ம ப்ராப்பராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அது மூலமாகவும் நம்மளுக்கு நிறைய மணி வர மாதிரி நம்ம பார்க்கலாம். ஃபிஃப்த்துக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் ஷீல்டு வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா போட்டுக்கலாம். ஸோ கண்களை மூடிக்கலாம், ஸ்பைனை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கலாம். மெதுவாக இன்ஹேல் பண்ணிக்கலாம், மெதுவாக எக்ஸேல் பண்ணிக்கலாம். First great invocation, world kandi solikkalam. From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on the earth. From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master known and said. From the center which we call the human race, let the plan of love and light to cook and make seal the door where evil dwell. Let light, love and power restore the divine plan on earth, so be, so be, so be. From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நல்ல தெய்வீக ஒளியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்போ நாமே நம்ம என்ன செய்யலாம்னா பாருங்கள், நம்மளுக்குள்ள உடல் ரீதியான திருட்டு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கவனிச்சு பாருங்கள். நம்ம கரெக்ட் டைமுக்கு நம்ம வந்து பேமெண்ட் பண்ணுறோமா, யார்கிட்டக்கையாவது ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் எடுத்தோம் அப்படின்னா டியூஷன் ஃபீஸ்லேருந்து எல்லாமே வீட்டு வாடகை கரண்ட் பில்லு எல்லாத்தையும் ரைட் டைமில் நம்ம பே பண்ணுறோமா. ஸோ நீங்கள் ஒரு லோனே வாங்கியிருக்கீங்க, அந்த லோனுக்கு ஆன் டைமில் பே பண்ணுறீங்களா, உங்கள் ஸ்டாஃபுக்கு சேலரி ஆன் டைமில் பே பண்ணுறீங்களா, இதை நம்ம கவனித்து பார்க்கலாம். அடுத்தது உணர்வுகள் ரீதியான திருட்டு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கவனிச்சு பாருங்க. யாராவது ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கள பற்றி நீங்கள் ஏதாவது இல்லாதது ஏதாவது ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சொல்லி அந்த இடத்துக்குள்ளே நீங்கள் போகிறது. ஸோ அடுத்தவங்களுடைய உணர்வுகளை நாம் திருடுறோமா அப்படின்னு சொல்லி கவனிச்சு பாருங்கள். அடுத்தவங்களுடைய ஸ்பௌஸை நம்ம திருடுறோமா. ஸோ ஏதாவது இருந்ததுன்னா அதை நாம் அப்படியே நம்ம சிஸ்டத்துலேருந்து அப்படியே நல்லா கிளென்ஸ் ஆகிற மாதிரி விஷுவல் பண்ணிக்கலாம். அடுத்தது இன்டெலிஜென்ட் திருட்டு. ஸோ அடுத்தவங்களுடைய இன்டெலிஜென்ட் அவங்க பண்ண ப்ராஜெக்டை நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோமா, அதை கவனிச்சு பாருங்கள். அடுத்தாப்புல ஆன்மீக திருட்டு. வேறு ஏதாவது ஸ்கூல்ஸில் படித்ததை என்னுடைய நாலேஜ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோமா, இல்லை வேறு ஏதாவது ஒரு புக்ஸில் நம்ம ரீட் பண்ணதை என்னோடது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோமா. ஸோ இதில் என்ன மாதிரியான திருட்டு இருந்தாலும் நல்ல ஒரு வெள்ளை ஒளியானது அது அப்படியே நம்மளை நல்லா கிளென்ஸ் பண்ணுற மாதிரி பார்க்கலாம். இனிமேல் நாம் அதை பண்ணாமல் இருக்கிறதுக்கு உண்டான நாலேஜ் நம்மளுக்கு கிடைச்ச மாதிரி பாருங்கள். இனி இந்த திருட்டெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கலாம். வெள்ளை ஒளியானது அப்படியே நம்மளுடைய ஆரா, நம்மளுடைய மெரிடியன், நம்மளுடைய சக்ராஸ், நம்மளுடைய செல்கள் இருந்து
எல்லாமே ஊடுருவி செல்கிறது. நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான திருட்டு குணம் எல்லாமே அப்படியே கம்ப்ளீட்டாக கிளென்ஸ் ஆகி, சின்ன சின்ன ஸ்டீலிங் கூட நல்லா கம்ப்ளீட்டாக கிளென்ஸ் ஆகி, அப்படியே நம்மளுடைய கால் பாத சக்கரா வழியாக பூமிக்குள்ளே ஃப்ளஷ் அவுட் ஆகிற மாதிரி நம்ம நல்லா உருவகப்படுத்திக்கலாம். From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நிறைய அன்பு சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி வருகிறது. இப்போ நம்மளுடைய எமோஷன்ஸை நம்ம என்ன செய்யலாம், இப்போ நம்மளுக்கு யார் மேலே பொறாமை இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க மேலே, இல்லை உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய நெய்பர்ஸ், உங்களுடைய ரிலேஷன் யார் மேலேயாவது உங்களுக்கு ரொம்ப பொறாமை இருக்குதா? உங்களை விட பெட்டராக இருக்கக்கூடிய பர்சனை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? ஸோ யார் மேலேயா பர்டிகுலராக பொறாமை இருந்தது அப்படின்னா அவங்கள நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் கொடுத்துக்கலாம். அவங்க ரொம்ப நல்லா இருக்கணும், அவங்க ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக செழிப்பாக செல்வ செழுமையோட பல மடங்கு அவங்க ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மனசார நம்ம பிளெஸ்ஸிங்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்துக்கலாம். ஸோ அப்படி கொடுக்கும்போது உங்களுக்குள்ள நிறைய அமைதி வர்ற மாதிரி நல்ல உருவகப்படுத்திக்கோங்க. அவங்க மென்மேலும் மென்மேலும் நல்ல சக்ஸஸ் ஆகிறதுக்காண்டி நான் நல்ல ஆத்மார்த்தமாக நல்ல பிளஸ் பண்ணுறேன். அவங்கள நல்ல மனசார நம்ம நல்லா வாழ்த்திக்கலாம். From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master known answer. Let goodwill and the will to do good descend on earth. நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்போ நம்மளுக்கு நல்ல மணி ஃப்ளோ ஆகிற மாதிரி நல்ல விஷுவல் பண்ணி பாருங்க. நம்ம நல்ல பர்ஃபெக்டாக நம்ம தானம் தர்மம் கரெக்டாக 10% நல்லா பண்ணுறோம். நம்மளுக்கு மணி வந்து நல்ல ஃப்ளோ ஆகுது. இப்போ நாம் அதில் சரியான விஷயங்களுக்காண்டி நம்ம முதலீடு பண்ணுற மாதிரி நம்ம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து என்ன செய்யணும்னா பண்ணுற மாதிரி பாருங்கள். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்மளுக்கு ரைட்டான கைடன்ஸு, ஹெல்ப்பு, ப்ரொடெக்ஷன் எல்லாமே கிடைக்குது. நம்ம சரியான இடங்களில் நம்ம நல்ல முதலீடு பண்ணுறோம். டிவைனோடைய கிரேஸு, ஹெல்ப், ப்ரொடெக்ஷன் எல்லாமே நிறைஞ்சிருக்கிற மாதிரி நம்ம இப்போ அப்படியே பார்க்கலாம். From the center which we call the human race, let the plan of love and light will come and make seal the door where evil joy. நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்போ நம்மளுடைய முதலீடு பல மடங்காக பெருகிற மாதிரி நம்ம நல்ல விஷுவல் பண்ணி பார்க்கலாம். நம்ம எதிலெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோமோ அதில் எல்லாமே நல்ல பல மடங்கு அது அப்படியே இன்க்ரீஸ் ஆன மாதிரி நம்ம ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக ரொம்ப நம்ம ஃபேமிலியோட இருக்கிற மாதிரி நம்ம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். அப்படியே பணம் நல்லா நம்ம மேலே நல்ல ஃப்ளோ ஆகிற மாதிரி நம்ம நல்ல உருவகப்படுத்திக்கலாம். Let light, love and power restore the divine plan on earth. நல்ல இந்த 3 சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இது நம் அனைவரையும் சுற்றி சூழ நல்ல ஒரு பாதுகாப்பு கவசமாக போடப்படுகின்றது. To the Supreme God, Divine Father and Mother, thank you for your priceless blessings. To Grandmaster Chokoshi, to Mahavir Shivanili, to all the great ones, Holy Gurus, Holy Masters, Saint, Archangel, Holy Angel and Spiritual Helper, thank you for your priceless blessings, for the deeper understanding of the session. Thank you in full faith. Meduva inhale பண்ணிக்கலாம், மெதுவா எக்ஸேல் பண்ணிக்கலாம். கண்களை மூடி